உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லை. வெறும் 10 புள்ளிகள் அதிகரித்து 23,416 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்த ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,396, அட்வான்ஸ் 1,815, டிக்ளைன் 1,471, அன்சேஞ்சு 110, அப்பர் சர்க்கியூட் 146, லோயர் சர்க்கியூட் 104, 52 வீக் ஹை 103, 52 வீக் லோ 56. இன்னைக்கு என்எஸ்சியில் பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ், செக்டோரல் இண்டிசஸ் எந்த விதமான பெரிய மாறுதல்கள் கிடையாது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 13 புள்ளிகள் அதிகரித்து 74,360 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம் தங்கம் 0.54% அதிகரித்து 1,59,368 முடிஞ்சிருக்கு. சில்வர் 0.13% அதிகரித்து 2,63,300 முடிஞ்சிருக்கு. காப்பர் ஜூன் மாத ஒப்பந்தம் 0.38% அதிகரித்து 1,373 முடிஞ்சிருக்கு. குரூட் ஆயில் 1.41% சரிஞ்சு ஜூன் மாத ஒப்பந்தம் 9,110 முடிஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு சாட்டை கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் செபி. இன்னைக்கு சில செய்திகள் பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு பங்குடைய நிறுவனம் 37% வீழ்ச்சி அடைஞ்சதா படிச்சேன். அதுக்கு அடுத்து பாக்குறேன் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் 15 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிற நிறுவனம் செபி நடவடிக்கை எடுத்துக்கிறதா சொல்றாங்க. முதல்ல இதை பத்தி சொல்லுங்க சார். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ பத்தி என்ன சார் கம்பெனி அது? 15 லட்சம் கோடின்னு சொல்றாங்க, செபி நடவடிக்கைன்னு சொல்றாங்க. என்ன சார் நடக்குது அதை சுத்தி? செபி நேத்து ஒரு இன்டரிம் ஆர்டர் அவங்களுடைய இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே பார்க்கலாம், பப்ளிக் அக்சசபிள். 100 பக்கத்துக்கு மேல இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவாக விளக்கமாக பல விஷயங்களை அவங்களால முடிந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னால ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ங்கிற நிறுவனம் என்ன, அது என்ன மாதிரியான நிறுவனம்ங்கிறத நம்ம பார்க்கணும். 1995 பெங்களூர்ல துவங்கப்பட்டது. அந்த நிறுவனத்தினுடைய தொழிலா அவங்க ஆக்சுவலா அது இன்கார்பரேட்டட் 1989. ஓகே, 1989. அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய பெருமையாக அவருடைய செயல்பாடுகளாக சொல்றது தங்கத்துல எண்ட் டு எண்ட், அத தங்கத்தை எடுத்து ரிஃபைன் பண்றதுல இருந்து ஜுவல்லரி பண்றதுல இருந்து ஏற்றுமதியில இருந்து இப்படி பல விஷயங்கள் நாங்க செய்யறோம். குறிப்பாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸஸ் 35% ஆஃப் கோல்டு ப்ரொடியூஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு அவங்களுடைய இணையதளத்தில் உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய தங்கத்துல 1/3 இவங்க தான் அந்த ப்ராசஸே பண்றதாவும் கிளைம் பண்றாங்க. ஓகே, சோ நிச்சயமா இதனுடைய இத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 டெக்கேடா இருக்கு இந்த நிறுவனம். அப்படிங்கும் பொழுது அதனுடைய கிரெடிபிலிட்டி அதை யாரும் உடனடியாக கேள்வி கேட்க மாட்டார்கள். இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பின்னணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா. ஓகே, இரண்டாவதாக இந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த பங்கினுடைய விலை 5% வீழ்ந்து இன்னைக்கு 5 தான் விழ முடியும். ஏன்னா அதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு, லோயர் சர்க்கியூட்னு சொல்லுவோம் இல்லையா. இதற்கு கீழே இந்த பங்கினுடைய விலை வணிகமாக கூடாது, முடியாது இன்னைக்கு தேதிக்கு. நாளைக்கு திரும்ப அதை அலோவ் பண்ணுவாங்க இன்னொரு 5%. அது தொடரும் பட்சத்துல அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க. அது அப்புறம் அது ஜிஎஸ்எம் ஏஎஸ்எம்னு வேரியஸ் மெஷர்ஸுக்கு போகும். பட் இன்னைக்கு தேதிக்கு 5% வீழ்ந்து இருக்கிறது. 105 ரூபாய்னு வணிகம் நடந்தது. பட் இதனுடைய உச்சபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலங்கள்ல பிப்ரவரி 2023 பிப்ரவரி 2023 ஆண்டு 3ஆம் தேதி 947 ரூபாய்க்கு 946.85 அப்படின்னு வணிகம் நடந்தது. இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல 3 வருஷம் 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 105 ரூபாய்க்கு வந்துருச்சு 946 இருந்து. அப்ப கிட்டத்தட்ட 80% மேல அது காணாம போயிடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம. கரெக்டா? சோ இது ஒரு பக்கம். இதனுடைய தொடக்க புள்ளி எங்க இருக்குங்கிறது அன்னைக்கு என்ன விலை இருந்ததுங்கிற பார்ப்போம். இதனுடைய தொடக்க புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில் தில்லுமுள்ள நடக்கிறது, முறைகேடுகள் நடக்கிறதுன்னு யாரு கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? இல்ல, அங்கதான். அப்படித்தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். அவங்கதான் இதை கண்டுபிடிக்கணும், ப்ரோஆக்டிவா பண்ணணும், அல்லது தேசிய பங்குச்சந்தையோ மும்பை பங்குச்சந்தையோ கண்டுபிடிக்கணும், அல்லது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்படித்தான் நம்ம சாதாரணமான மக்களாக ஒரு முதலீட்டாளராக நம்ம நினைக்கிறோம். அது நினைக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. அப்கோர்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது 1-2 நடக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம முழுக்க எல்லாத்தையும் புறந்தள்ளி கமெண்ட் அடிக்க முடியாது, பொறுப்பு இல்லாம. பட் சங்கடம், நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது மனதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி 2024 ஒரு இமெயில் வருது செபிக்கு. அந்த இமெயில்ல ஒரு பங்குதாரர், ஒரு சாதாரண பங்குதாரர் அதுல எழுதியிருக்காரு விவரமா, இங்க ஒரு பொட்டன்ஷியல் பைனான்சியல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் REL, லார்ஜ் சம் ஆஃப் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது வரவேண்டிய பணம், கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிறுவனத்திற்கு வரவேண்டிய பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை சரியா கையாளவில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கையாடல் இருக்கலாம், பணம் முறைகேடாக அல்லது சரியாக அக்கௌண்டிங் பண்ணலன்னு.
அதற்கு பிறகு மார்ச் 2024 தான் செபி இந்த இதையே துவங்குகிறது. அப்பதான் 2020 இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேல இது நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பாக்குறோம், அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பட் பங்குதாரர் கவனத்துக்கு வந்தது 2024 மார்ச் 11. அவர் செபிக்கு அதை உடனடியாக கடிதமாக எழுதுகிறார். அவர் எழுதிய அன்று அந்த பங்கினுடைய விலை நம்ம 946 பார்த்தோம்ல, பிப்ரவரி 2023. அவர் எழுதிய மார்ச் 2024 அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 321 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்பவே 2 பங்கு காலி. அப்ப ப்ரொமோட்டர்ஸுக்கோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கோ தில்லுமுள்ளு செய்தவர்களுக்கு செய்திருந்தால் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அவங்கதான் வித்துட்டாங்களா இல்லையாங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் யார் இந்த பங்குகளை விற்று அதிக லாபம் பார்த்தார்கள், இது யார் வாங்கினாங்கிறது தனி கதை, அதை கடைசியா பேசுவோம், அது இன்னும் சோகமான ஒரு கதை. பட் யாரு வித்தாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் செபி ஒரு பக்கம். சோ 900க்கு மேல இருந்தது, 300 ரூபாய் கிட்ட வந்தது, இன்னைக்கு 105 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுதான் இதனுடைய பிரைஸ்னுடைய ஜேர்னி. இப்ப இந்த என்கொயரிக்கு வந்தீங்கன்னா மார்ச் 2024 அவங்க கம்ப்ளைண்ட் வந்த உடனே நீங்க உடனே அதை எடுத்து சட்டுப்புட்டுன்னு ஒரு 2 மாசத்துல அதை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல. அதுக்கான இன்டரிம் ஆர்டரே, நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்கு வந்திருக்கு இன்டரிம் ஆர்டர். இது ஃபைனல் ஆர்டர்ல இதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க 1-2, அது ஒரு தற்காலிகமான ஒரு தடைகள் அந்த மாதிரி தான் தவிர அது ஒரு கடமையான ஒரு பெனால்ட்டியோ எதுவும். சோ இந்த விசாரணைக்கே 2 வருஷம் தேவைப்பட்டிருக்கு, 2 வருஷத்துக்கு மேல தேவைப்பட்டிருக்கு. 2024 மார்ச் துவங்கி 25, 26, அதுக்கப்புறம் இப்ப இங்கிட்ட ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. இதற்கப்புறம் தான் இப்ப என்ன சொல்றாங்க, இதுக்காக நாங்க ஒரு அப்பாயிண்ட் பண்ணோம், BD1 சொல்லி ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணோம். ஒரு பிரைமா ஃபேசி இதுல இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, அதனால ஃபாரன்சிக் ஆடிட்டரை BD1 சொல்லி ஒரு பிக் 4 மாதிரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார்ம், அவங்கள நாங்க அமைத்தோம். அவர்கள் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. என்னன்னா, அந்த நிறுவனம் எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு அதுக்கு முறையான பதில கொடுக்கறது இல்ல, கொடுத்தாலும் உரித்த காலத்துல கொடுக்கறது இல்ல. அதற்கு அடுத்து அவங்களுடைய ERPன்னு சொல்றோம் இல்லையா, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதுக்கு எங்களுக்கு அக்சஸ் கொடுக்கறதுக்கே மறுத்துட்டாங்க. ரொம்ப நாள் எங்களை அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எங்களை பார்க்க விடல முதல்ல எல்லாம், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அப்பையும் மீறி லெட்ஜர்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணா அதுல எல்லாம் நிறைய டெஃபிஷியன்சி இருந்தது, மிஸ் ரெப்ரசன்டேஷன் இருந்தது, நேரேஷன்ஸ் கிளியரா இல்ல, ஒமிஷன்ஸ் இருந்தது, விடுபட்டு போயிருந்தது, ஒத்து போகவில்லை, இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து வைக்கிறார்கள். இது எது கேட்டாலும் எங்களுக்கு ஒத்துழைக்கல. காரணம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது முக்கால்வாசி இது எல்லாமே துணை நிறுவனங்கள் சார்ந்தது. 15 லட்சம் கோடியில அவர்கள் சொல்றது 99% ரெவென்யூ வெளிநாட்டுல இருந்து வந்ததுங்கிற மாதிரி கணக்கு இப்ப வருகிறது. இதை படிச்சு பார்த்தோம்னா அப்படி பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறார்கள்னா, அந்த வெளிநாட்டு நிறுவனம் வரும் பொழுது அது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய எங்களுடைய துணை நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய டேட்டா செக்யூரிட்டி சட்ட திட்டங்கள் ரொம்ப கடுமையானது, அதனால நாங்க அந்த தகவல் எல்லாம் உடனடியாக இப்ப கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். வால்கம்பி சுவிட்சர்லாந்து ஒரு நிறுவனம் இருக்கு, அதே மாதிரி வால்கம்பி USA இருக்கு. நிறைய அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 109 பக்க ஆர்டர். அல்டிமேட்டா என்னன்னா, அவர்களுக்கு வர வேண்டிய ட்ரேட் பேயபிள்ஸ், அதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க, அதுக்கு ஒருத்தர் பணம் வரணும், அந்த பணம் வரல, அதை வேற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அந்த பணம் வரலைங்கிறப்ப அதுல ஏதாவது கையாடல் நடந்ததா என்ற கேள்வி எழுகிறது. 2வது, ப்ரொமோட்டர்ஸ், அவருடைய துணை நிறுவனங்கள், இதற்கெல்லாம் நிறைய பணம் இங்கிருந்து மாறி இருக்கிறது. சம்பளம்ங்கிற அடிப்படையில போட்டிருக்கு. அதை தாண்டியும் சில ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்சன் சொல்லுவோம், RPT, அது போயிருக்கு. இதற்கான முறையான விளக்கங்களோ எதுவும் இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு இந்த ப்ரொமோட்டர்ஸோ இந்த நிறுவனமோ இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளையோ அல்லது துணை நிறுவனங்களுடைய பங்குகளையோ வாங்குவதோ விற்பதோ உரிமத்தை மாற்றுவதோ கூடாது அப்படிங்கிற ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். அது போக புதுசா வேற ஒரு ஆடிட்டர், நாங்க ஃபாரன்சிக் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு டைரக்ட் பண்றேன் இப்படின்னு சில விஷயங்களை செபி சொல்லியிருக்கு. இதெல்லாம் இனிமேல் எப்ப, அதாவது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுமாங்க. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல முன்கூட்டியே விவரம் தெரிந்தவர்கள் ஒருவேளை 900 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் வித்திருக்கலாம், 300 ரூபாய் வரைக்கும். அந்த 300 ரூபாயிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்ததற்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா 105 ரூபாய் வரைக்கும் யார் யார் வித்தாங்கன்னு தெரியல. இனிமேல் அது ஆக்ஷன் எடுத்து அதனுடைய பலன் யாருக்கு போய் சேரப்போகிறது, எவ்வளவு தூரம் கிளாபேக் பணத்தை திருப்பி எடுப்பார்கள் அவர்களிடம் இருந்து, அதற்கான பவர்ஸ் என்ன இருக்கு ஒருவேளை தவறு நிகழ்ந்திருந்தால். ஏன்னா நான் ஏன் திரும்ப காஷியஸா சொல்றேன்னா, அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நாங்க எந்த தவறுமே செய்யல, நாங்க உத்தமர்கள், நாங்க எந்த விதமான தவறுமே செய்யல, எங்களுக்கு இப்பதான் தகவல் வெளிவந்திருக்குது, நாங்க செபிக்கான ஒரு முறையான, ஏன்னா இது எக்ஸ்பார்ட்டி ஆர்டரா கொடுத்திருக்காங்க, இது பியூர்லி கம்யூனிகேஷன் கேப், ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு,
ஏன் அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்தது, ஏன் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது? ஒரு ரெகுலேட்டர் பங்குச்சந்தையை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கேட்ட கேள்விக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஃபாரன்சிக் ஆடிட்டருக்கு அவர் சொல்றாரு முறையாக நீங்கள் பதில் கொடுக்கலன்னு. அப்ப எப்படி ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்க முடியும், கன்ஃபியூஷன் இருக்க முடியும்? சோ அதனால எங்க மேல எந்த விதமான தப்பும் இல்லை, நாங்கள் புனிதர்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா எங்க நிறுவனத்திற்கு எந்த பாதிப்பும் வராது, எதுவுமே நாங்க இது பண்ண மாட்டோம், நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம், நாங்க இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம், கரெக்டிவ் இது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத போதான் பார்க்கணும். பட் டேமேஜ் டன் இஸ் டன். உள்ள இழப்புங்கிறது யாருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல எல்ஐசி கூட முதலீடு பண்ணிருக்கிறதா சொல்றாங்களே சார். இப்ப எல்ஐசி பாலிசிதாரர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல? அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பங்குச்சந்தையினுடைய அடிப்படை அடிநாதமான ஒரு நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் துவங்கி இந்த மாதிரி அடிக்கடி அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டிருப்பது இது வந்து புதுசு இல்ல, முன்னே நடந்திருக்கு. பட் இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்து 1-2 இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு ஒரு HDFC வங்கியை ஒட்டி ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்பு வந்து இண்டஸ்இண்ட் வங்கியை ஒட்டி, அதற்கு பிறகு IDFC ஃபர்ஸ்ட் வங்கி பற்றி ஒரு தகவல் வெளியானது பார்த்தோம் நம்ம. இப்ப இதை பத்தி வந்திருக்குது. சோ இப்படி வர்றது நல்லதல்ல. அதுலயும் குறிப்பாக எல்ஐசி மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனம் பொதுமக்களுடைய பணத்தை நம்பி முதலீடு செய்திருக்கிறார்கள். அதானி குழும பங்குகளில் முதலீடு செய்திருக்கலாம். ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது. நல்ல வேளையாக அதுல ஒரு பெரும்பான்மையான ஒரு இதுல இருந்து இப்ப வெளியே வந்துட்டாங்க. பட் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யார் இந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள், ஒரு சில முடிவுகள் தவறா போகும், அதெல்லாம் நம்ம வந்து தப்பாவே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு அறிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் பெரிய முதலீட்டாளர்கள், குறிப்பாக எல்ஐசி மாதிரி முதலீட்டாளர்கள், அதுவும் எல்ஐசி வச்சிருக்க பங்கு எவ்வளவு தெரியுமா? இந்த நிறுவனத்துல 10.8% பங்குகள் எல்ஐசி கைவசம் தான் இருக்கு. 11% கிட்ட இருக்குது. 2000 கோடி கிட்ட மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 1500 கோடி. இன்னும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்னன்னு தெரியல. எவ்வளவு முதலீடு செய்தார்கள், எவ்வளவு இருக்குங்கிறது அவர்கள் தான் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். பட் கணிசமான இழப்பு நிச்சயமாக அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். என்ன விலைக்கு முதலீடு செய்தார்கள் என்று முழுமையாக தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஒரு 10% மேல் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறீர்கள். அந்த நிறுவனம் ஒரு நிப்டி 50 இருக்கக்கூடிய நிறுவனமோ அல்லது அந்த மாதிரியான பங்கும் கிடையாது. அது முதல் முன்னணி 50 பங்குகளில் ஒரு குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்கு கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பங்குல நீங்க முதலீடு செய்யும் பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இதனுடைய எக்ஸ்போஷரை நீங்க குறைச்சிக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டுல இவ்வளவு பெர்சன்டேஜுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் இவ்வளவு பெர்சன்டேஜுக்கு மேல போகக்கூடாதுன்னு ஒரு கவனம் இருந்திருக்கணும். அதற்கான கூடுதல் உழைப்பு இருந்திருக்கணும். மார்ச் மாசம் 2024 ஒரு முதலீட்டாளர் எழுதின இமெயிலை இவங்க 2022 23 இவங்களே எழுதியிருக்கணும். அந்த ப்ராக்சி ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் எழுதல? ஏன் இவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை? இவர்கள்ட்ட அதற்கான ஒரு நிச்சயமா இவ்வளவு ஒரு பல ஆயிரம் கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு செய்கிறார்கள் பங்கு சந்தையில. அப்ப அதற்கான ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்கள்ட்ட இருக்கணும் இல்லையா? ஏன் அவர்கள் செய்யவில்லை என்ற கேள்வி நிச்சயம் எழாமல் இல்லை. சர்டன்லி இட் இஸ் a matter of concern. இது பாதிக்குமான ஒட்டுமொத்த எல்ஐசியினுடைய முதலீட்டுல பல பங்குகள், பல முதலீடுகளில் அவர்கள் அதிக லாபம் பார்த்திருக்கிறார்கள், அதிக லாபம் பார்த்திருக்காங்க. அதனால இதனுடைய தாக்கம் எவ்வளவுங்கிறது எனக்கு இப்ப உடனடியாக சொல்ல முடியாது. அவர்கள் தான் சொல்லணும். குறைவாகத்தான் இருக்கும் நான் நம்புறேன். பட் அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்ததுன்னா எவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். இதனுடைய தாக்கம் நிச்சயமாக பங்குதாரர்கள் மீதும் அந்த பாலிசி ஹோல்டர்னுடைய இதுலயும் இருக்கும். இல்லாம எல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் அது ரொம்ப இப்போதைக்கு அது குறைவாகத்தான் இருக்கும். பட் அது சிக்னிபிகண்டான பெர்சன்டேஜா இல்லையாங்கிறத எல்ஐசி தான் கிளாரிஃபை பண்ணணும். அடுத்து ட்ரெண்டோடைய பங்கு 37% வந்து வீழ்ந்திருக்கு. என்ன சார் 37% ஒரே நாள்ல வீழ்ச்சி அப்படின்னா? ஆமா, 34% இன்னைக்கு வீழ்ந்திருக்கு. 1/3 பங்கு வீழ்ந்திருக்குன்னா அது ஒன்னும் காரணம் இல்லாமல் இல்லை. இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க 1/2, அதாவது கையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 2 பங்குகளுக்கு நிகராக ஒரு பங்கு வந்து இலவச பங்குகளாக, போனஸ் பங்குகளாக வழங்கி இருக்கிறார்கள். அது இன்னையிலிருந்து எக்ஸ் போனஸா ட்ரேட் ஆகுது. அதனாலதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் 34% குறைவாக, பாக்கி 66% அதனுடைய விலையாக இருக்கிறது. ஏன்னா நேற்று 4257 ரூபாயாக இருந்தது, இன்னைக்கு 2830 ரூபாய்னா கிட்டத்தட்ட அந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கே தவிர பெரிய அளவுல பங்கினுடைய விலை வந்து பெரிய ஏற்ற இறக்கம் இன்னைக்கு பெரிய அளவுல இல்ல. குக்கு எஃப்எம் அவங்க வந்து ஐபிஓல வராங்க போல தெரியுதே சார். எவ்வளவு கேக்குறாங்க அவங்க முதலீட்டாளர்கிட்ட இருந்து? $360 மில்லியன் அவங்க ரைஸ் பண்ண போறதாக சொல்றாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த வேல்யூவேஷன்ங்கிறது $1.8 பில்லியன். எப்படி ஒரு சின்ன சின்ன தொழில் வியாபாரங்கள் பெரிய அளவுல வந்து அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய வேல்யூவேஷன் மாறுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். 2018 தான் இதை ஆரம்பிக்கிறாங்க ஒரு 3 பேர் சேர்ந்து, லால்சந்த் பிசு, விகாஸ் கோயல் அண்ட் வினோத் மீனா அப்படின்னு.
ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய அவங்க வந்து எஃப்எம் குக்கு எஃப்எம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது போக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதுல வந்து ஷார்ட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்றது, அது எல்லாமே அவங்க வந்து இந்த 2 minutes டிராமாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஷார்ட் சீரியலிஸ்ட் டிராமாஸ்ன்னு சொல்றது, மொபைல்ல பார்க்கக்கூடியது, மைக்ரோ டிராமாஸ்ங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பண்றாங்க. சமீபத்துல கூட தமிழ்நாட்டுல நீங்க படிச்சிருப்பீங்க கதை ஷார்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி 2-3 பிளாட்ஃபார்ம் அவங்கள்ட்ட இருக்குது. குக்கு எஃப்எம், குக்கு டிவி, மைக்ரோ லேர்னிங் ஆப் ஒன்று இருக்கு எம் குருன்னு. ஸோ இது எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தானே அவர்கள் வர்றாங்க. இதுல ரொம்ப டீடைல்ஸ் இப்ப ஏன் சொல்ல முடியலன்னா, அவங்க வந்து இதற்கான புதிய பங்கு வெளியிடுவதற்கான விண்ணப்பத்தை கான்பிடென்ஷியாலிட்டி ரூட் மூலமாக செபியிடம் பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கான்பிடென்ஷியாலிட்டி ரூட்னா என்ன, நான் முதல்ல ஒரு சொல்லியிருக்கேன். புதிதாக பங்கு வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எப்போதுமே கடந்த பல ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள், நிதி செயல்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், ஏதாவது வழக்குகள் இருந்தா அதை பற்றி, எதிர்காலத்துல அவங்க தொழில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்றது, அதனுடைய டிராஃப்ட் DRHPன்னு சொல்லக்கூடிய டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி, அது பல 100 பக்கங்கள் இருக்கும். அதை படிச்சோம்னா அந்த தொழில்துறையை பத்தியே மொத்தமா தெரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனத்தை பற்றி மட்டுமல்லாது அந்த ப்ரொமோட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கடன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம், வழக்குகள் எப்படி, இந்த மாதிரி செபியிடம் பதிவு செய்வார்கள். செபி அதை ஒப்புதல் அளித்த பிறகு பொதுமக்களுக்கு அது வெளியாகும். அந்த ஃபைல் பண்ண உடனே அது வந்துடும், செபி ஓகே சொன்னோன்னு வந்துடும். அது இணையதளத்துல, செபியோட இணையதளத்துல வெளியிடுவார்கள். இது நார்மல் ரூட். இப்படி வெளியிட்ட பிறகு அந்த சந்தை மோசமாகி ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்த விலை பங்குக்கு கிடைக்கலன்னா அந்த IPO வித்ட்ரா பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும், அல்லது அந்த IPO ஃபெயில் ஆயிடும். இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா, அவர்களுடைய பிசினஸ் ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அவர்கள் எப்படி வந்து காம்படிஷனை ஃபேஸ் பண்றாங்க அல்லது ஃபேஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க, ஏன்னா அதெல்லாம் சொல்லணும். அவங்க எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன மாதிரியான போட்டிகள் வரும், ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம், ஸ்ட்ரெங்க், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்னு மார்க்கெட்டிங்ல அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அவர்கள் சொல்லணும், பிசினஸ்ல இப்படி ஒரு த்ரெட் இருக்கு, இதை நாங்க இப்படி ஃபேஸ் பண்ண டேக்கிள் பண்றோம். இந்த பிசினஸ் ரகசியங்கள் எல்லாம் வெளியாகிவிடும் என்பதால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்பிடென்ஷியல் ரூட் எடுத்துக்கிட்டு போய் செபிட்ட ஃபைல் பண்ணிட்டு செபி ஓகே பண்ணி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து IPO வரலாம்னு நினைக்கிறப்ப அப்ப அதை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. இந்த வசதி செபி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல போயிருக்கிறதுனால இதை பத்தி மேற்கொண்டு பல விவரங்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது நம்ம பேசுவோம். இன்னைக்கு மார்க்கெட் பெரிய லெவல்ல எந்த விதமான ஏற்ற இறக்கமோ கிடையாது, பிளாட்டா தான் முடிஞ்ச மாதிரி தெரியுது. உங்க பார்வை சார்? இல்ல நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம திங்களன்று பேசினதுதான் அந்த சப்போர்ட் லெவல் 23,150 வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 23,300ங்கிறது இன்னைக்கு ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,600 அப்படிங்கிறது நாளைக்குமே ஹோல்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இன்னைக்கு ஓட்டு அவருக்கு எகென்ஸ்டா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ளுக்குள்ளேயே வந்து போர் நிறுத்தம் வர வேண்டும் என்ற ஒரு பிரஷர் அவருக்கு வந்திருக்கு. பட் அந்த பிரஷர் எல்லாம் அவர் எவ்வளவு தூரம் கேட்கிறாருன்னு தெரியல. பட் அவருக்கு இன்டைரக்டா பிரஷர் இருக்குது நமக்கு தெரிகிறது, ஏன்னா போற வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. சோ அதனால வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, இந்திய அரசு கடன் பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யும் பொழுது அதற்கு சில வரி சலுகைகளை கொடுக்கலாம், அல்லது இந்திய முதலீட்டிற்கு சில வரி சலுகைகளை கொடுக்கலாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரும் பொழுதுன்னு அரசு கருதுவதாக தொடர்ந்து செய்திகள், ஊகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது உண்மையானால் அப்பவும் நிறைய வரலாம். ஏன்னா இப்ப ஏர் டர்பைன் ஃபியூலுக்கு பாத்தீங்கன்னா ATFக்கு அந்த ஏர்லைன்ஸ் உடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு கணிசமான ஒரு சப்ஸ்டான்சியல் கன்செஷன் கொடுத்திருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். வெளிநாட்டு பயணத்துக்கு, உள்நாட்டு பயணத்துக்கு மட்டுமல்லாது வெளிநாட்டு பயணத்துக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கிறத பாக்குறோம். ஸோ இது போக வேற சில நல்ல விஷயங்களும் வந்து கொண்டிருக்கு. உதாரணமா TVS சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ், அது பார்த்திருப்பீங்க, TVS SCS. அந்த நிறுவனம் வந்து ALA குரூப்னு இன்னொரு நிறுவனத்தோடு ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், இது வந்து ரொம்ப யூனிக்கான இடம். இதுல நுழையிறது ரொம்ப கஷ்டம், குவாலிஃபை ஆகணும், சர்டிஃபை ஆகதான் போக முடியும். அந்த ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அந்த ஏரியாவுக்கு ஒரு JV அவங்க வந்து போட்டிருக்காங்கிற செய்திகள் வந்திருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்கும் சந்தை ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய அளவு அதிர்ச்சியோ அல்லது நெகட்டிவான நியூஸோ எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு பார்க்கலாம். சிறப்புங்க சார், எனக்கு டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கூட. ரொம்ப நன்றி சார். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.